2025க்கான ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வர நவம்பர் 24, 25ல நடக்க இருக்கு. அதுல எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த பிளேயரை வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு டீமுக்கு ஐபிஎல் ஆக்ஷனுக்கான மொத்த தொகை 120 கோடி. இதுல நாம முதல்ல பார்க்க போற டீம் சிஎஸ்கே. கைக்வாட், சிவம் டூபே, பத்திரானா, ஜடேஜா, எம்எஸ் தோனி இவங்க எல்லாரையும் மொத்தம் 65 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறது 55 கோடி. ஆல்ரெடி சிஎஸ்கே கிட்ட ருத்ராஜ், கைக்வாட் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு. ஸோ இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு ஃபாரினர் இருந்தா நல்லா இருக்கும். இல்லனா ஒரு விக்கெட் கீப்பிங் இந்தியன் பேட்ஸ்மேனா இருந்தாலும் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த ஸ்லாட்ல யாரை வாங்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ஓபனரா இருந்த டெவான் கான்வேவை வாங்கலாம். இவர் ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ இவரை சிஎஸ்கே ஆர்டிஎம் ஆப்ஷன்ல எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் இல்லைனா ரிஷப் பண்ட்டுக்கும் போகலாம். ஏன்னா ரிஷப் பண்ட்டும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அடுத்து ஒரு முக்கியமான பிளேயரா யாரை எடுக்கணும் அப்படின்னா ஒரு டால் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேல பத்திரானா டெப்த் ஓவர்ஸ்ல ரொம்பவே நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு எண்டில் அவர் பார்த்துக்கிட்டாலும் இன்னொரு எண்டில் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா நல்லா இருக்கும். அது ஒரு இந்தியன் பவுலரா இருந்தாலும் ஓகே, இல்லனா ஃபாரின் பவுலரா இருந்தாலும் ஓகே. இதுக்கு இந்த ஸ்லாட்ல யாரை எடுக்கலாம் அப்படின்னா ஃபாரின் பவுலரா இருந்தா ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஆண்ட்ரிக் நோர்கியா, ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் ககிசோ ரபாடா. இந்தியன் பவுலரா இருந்தா ஹர்ஷ்தீப் சிங் இல்லனா நட்ராஜன். அடுத்து சிஎஸ்கேக்கு முக்கியமான ஒரு பிளேயரா யாரு வேணும் அப்படின்னா பிராவோவை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும். இதுல யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, லியம் லிவிங்ஸ்டன், அப்புறம் மார்க்கோ யான்சன். இந்த 5 பிளேயர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தரை சிஎஸ்கேல எடுத்தா நல்லா இருக்கும். அடுத்து ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல இந்தியன் பிளேயரா இருந்தா பெட்டர் ஆப்ஷன். இந்த ஸ்லாட்ல எந்த இந்தியன் பிளேயரா இருந்தாலும் ஓகே, ஃபாரின் பிளேயரா இருந்தாலும் ஓகே. அடுத்து நாம பார்க்க போற டீம் மும்பை இந்தியன்ஸ். இதுல ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் 75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற தொகை 45 கோடி. சிஎஸ்கேல இருக்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ்லயும் ஒரு ஓப்பனிங் ஃபாரின் பேட்ஸ்மேன் வேணும். ஆல்ரெடி இஷாந்த் கிஷானை ரிலீவ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இஷாந்த் கிஷானை ஆர்டிஎம்ல ரிட்டைன் பண்ணா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒருவேளை ரிட்டைன் பண்ணலனா ஜாஸ் பட்லர் இல்லனா குவிண்டன் டி காக்கு போகலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ்க்கு யார் தேவை அப்படின்னா ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இந்த ஸ்லாட்ல மும்பை இந்தியன்ஸ் யாருக்கெல்லாம் போவாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், ஆண்ட்ரிக் நோர்கியா, ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் ககிசோ ரபாடா. இதுல எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரை மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாலும் நல்லா இருக்கும். அடுத்து கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல லெக் ஸ்பின் பவுலர் வேணும். ஏன்னா வான்கடே ஸ்டேடியம்ல லெக் ஸ்பின் பவுலர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல யார் யாருக்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் போவாங்கன்னா யுஸ்வேந்திர சாஹல், ராகுல் சாஹர், மயங்க் மார்க்கண்டே, சுயாஷ் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இவங்கள யாராச்சும் ஒருத்தரை மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாலும் டீம் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடும். அடுத்து நாம பார்க்க போற டீம் ஆர்சிபி. இதுல விராட் கோலி, ரஜத் பட்டிதார், யஷ் தயால் இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தம் 37 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆர்சிபிக்கு மிச்சம் இருக்கிற தொகை 83 கோடி. இதுல ஆர்சிபிக்கு மட்டும் 3 ஆர்டிஎம் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இதுல யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணா பெனிஃபிஷியலா இருக்கும்னா வில் ஜாக்ஸ் அண்ட் முகமது சிராஜ். இன்னொரு ஆர்டிஎம் ஆப்ஷனா ஃபாஃப் டூப்ளசிஸ்க்கு போகலாம். ஒருவேளை விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ற மாதிரி இருந்தா டூப்ளசிஸ்க்கு போக வேணாம். அதுக்கு பதிலா கேஎல் ராகுல் இல்லனா வேற ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு போகலாம். அடுத்து ஆர்சிபிக்கு யார் வேணும்னா நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கிற ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த ஸ்லாட்ல ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, நட்ராஜன், ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் யாரையாச்சும் எடுத்தா பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் வேணும். இதுல யாரை வேணும்னாலும் எடுக்கலாம். ஆனா இருக்கிறதுலே ஒரு நல்ல ஆப்ஷன்னா அது யுஸ்வேந்திர சாஹல் தான். சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஒரு ஸ்பின் பவுலர் நல்லா போடுவார் அப்படின்னா அது இவர் தான். அடுத்து நாம பார்க்க போறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இதுல ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங் இவங்க எல்லாரையும் சேர்த்து 69 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற தொகை 51 கோடி. இதுல கேகேஆருக்கு ஆர்டிஎம் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இதுல ஸ்பின் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஃபினிஷிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இந்த டீம்ல ஒரு கேப்டன்ஷிப்கான ஒரு பிளேயர் இல்ல. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல கேப்டன் வேணும். அப்புறம் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பா வேணும். அது ஃபாரின் பேட்ஸ்மேனாவும் இருக்கலாம் இல்லனா இந்தியன் பேட்ஸ்மேனாவும் இருக்கலாம். அப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்
பேட்ஸ்மேன் கேகேஆருக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கேகேஆருக்கு 5 இல்லைனா 6 பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவைப்படுது. இதுல 2 ஆல்ரவுண்டர் நிச்சயமா வேணும். அதனால கேகேஆர் கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் இல்லைனா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்தாலும் அதை எடுத்து தான் ஆகணும். போன வருஷம் ஐபிஎல்ல கேகேஆர் தான் சாம்பியன். அதுல செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது மிச்சல் ஸ்டார்க். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் கேகேஆருக்கு கண்டிப்பா தேவை. அடுத்து நாம பார்க்க போற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுல பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட் இவங்க எல்லாரையும் சேர்த்து 75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற தொகை 45 கோடி. இது வரைக்கும் பார்த்த எந்த டீம்லயும் இல்லாத ஒரு பேட்டிங் ஆர்டர் எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபினிஷிங் 3 பாக்ஸையும் டிக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பேட் கமின்ஸ் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் மெட்டீரியல். என்னதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பேஸ்மெண்டே இல்ல. ஏன்னா அவங்க ஒரு பவுலர் கூட ரிட்டைன் பண்ணல. எப்படி கேகேஆர் எந்த ஒரு பேட்ஸ்மேன் வந்தாலும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்காங்களோ அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் எந்த ஒரு பவுலர் வந்தாலும் எடுக்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு ஸ்பின் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இது மூணுமே வேணும். இருக்கிற 45 கோடியை கண்ணை மூடிக்கிட்டு பவுலர்ஸ்க்கே செலவு பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த டீம் போக டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 5 டீம் பத்தியும் அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நாங்க சொன்ன டீம்ல இந்த பிளேயர்ஸ்க்கு பதிலாக வேற பிளேயர்ஸை எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.